கொல்லிமலையில் இருக்கிற ஒரு அன்னாச்சி பழ தோட்டம், ஒரு விவசாய தோட்டத்துக்கு தான் நம்ம வந்திருக்கிறோம். இந்த பழத்தை பாருங்க, கீழ இருந்து மேல வர சைடுல எல்லாம் முள்ளு முள்ளா இருக்குங்க. சரிங்களா? சோ இது வந்து பாத்தீங்கன்னா இனிப்பு புளிப்பு எல்லா சுவையும் மே ஜூன் ஜூலை ஆகஸ்ட் இந்த மாசத்துக்கு மட்டும்தான் இந்த பழங்கள்லாம் நமக்கு கிடைக்கும். முள்ளு இல்லாத பைனாப்பிள் அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த பழம் தான். சோ இந்த பழம் பாருங்க, எங்கேயுமே முள் இருக்காது. அதே மாதிரி இந்த செடியிலேயே முள் இருக்காதுங்கண்ணா, எங்க பார்த்தாலுமே முள் இருக்காது. ஆனா அது வந்து 3 வருஷம் 3வது ஈல்டு அதை எடுத்துட்டு இருக்குங்கண்ணா. 3வது ஈல்டு. ஆமாங்கண்ணா. இந்த செடி வந்து பாத்தீங்கன்னா வச்சு கரெக்டா ஒரு 8 மாசம் தான் ஆகும். சேலம், ஈரோடு, தருமபுரிங்கண்ணா, அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா திருப்பதி போதுங்க. எல்லா இடங்கள்லயும் வந்து பாத்தீங்கன்னா நம்ம கிட்ட கேட்டுட்டு பழுத்துருச்சுன்னா ஸோ வந்து இந்த ஸ்டேஜில் தான் இருக்கும். இதை நல்லா பார்த்துக்கோங்கன்னா, சில கஸ்டமர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கிட்ட பிளான்ட் வாங்கி என்ன பண்ணுறாங்கன்னா ஃப்ரூட்லாம் வந்துடும். வந்ததுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி க்ரீனிஷாக இருக்கிறப்பே வந்து பார்த்தீங்கன்னா ஒடிச்சிடுறாங்க. தயவு செய்து இந்த மாதிரி க்ரீனிஷாக இருக்கிறப்ப ஒடிக்கிற பழமெல்லாம் 2 கிலோ வருங்கண்ணா. ஸோ நம்ம கிட்ட 2, 2.5 ஸோ 3 கிலோ வரையும் பழம் நம்ம ஃபார்ம்ல வந்து பார்த்தீங்கன்னா வரும். பழம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நல்லா கலராக வந்ததுக்கப்புறம் தான் ஒடிக்கணும். வணக்கம் அண்ட் வெல்கம் டு பிரபு ட்ரக்கர் சேனல். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ஹாப்பியா சந்தோஷமா இருக்கீங்களா? இந்த வீடியோல வந்து பாத்தீங்கன்னா நம்ம அன்னாச்சி பழ தோட்டத்தை தான் வந்திருக்கோம். இந்த அன்னாச்சி பழ தோட்டம் எங்க இருக்குதுன்னா கொல்லிமலையில தாங்க இருக்கு. கொல்லிமலையில் இருக்கிற ஒரு அன்னாச்சி பழ தோட்டம், ஒரு விவசாய தோட்டத்துக்கு தான் நம்ம வந்திருக்கிறோம். இப்ப கொல்லிமலையில வந்து பாத்தீங்கன்னா இப்ப சீசன் ஸ்டார்ட் ஆயிடுச்சுங்க. இதுல இருந்து இன்னும் ஒரு 2 மாசம் 3 மாசத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா அன்னாச்சி பழம் வந்து ரெகுலரா வந்து எல்லாம் கிடைச்சிட்டே இருக்கும். இங்க இருந்து வந்து பாத்தீங்கன்னா பக்கத்துல சேலம், கரூர், ஈரோடு, கேரளா, இங்கிருந்து அன்னாச்சி பழம் வந்து நிறைய எக்ஸ்போர்ட் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த வீடியோல வந்து பாத்தீங்கன்னா இந்த விவசாயி வந்து எத்தனை ஏக்கர்ல வந்து இந்த அன்னாச்சி பழம் தோட்டம் வச்சிருக்காங்க, அவங்க எங்கெல்லாம் வந்து சேல்ஸ் பண்றாங்க, எங்க மார்க்கெட்டிங் பண்றாங்க அப்படிங்கிற நிறைய விஷயங்களை வந்து பாத்தீங்கன்னா அவங்க கிட்டே வந்து பாத்தீங்கன்னா கேட்டு தெரிஞ்சுக்கலாம். ஸோ அனைவருக்கும் வணக்கம் மக்களே. ஸோ என்னோட பேர் வந்து பாத்தீங்கன்னா சரவணகுமார். நான் வந்து பாத்தீங்கன்னா நாமக்கல் மாவட்டம் கொல்லிமலையில வந்து பாத்தீங்கன்னா இயற்கை முறையில விவசாயங்களா பண்ணிட்டு இருக்கேன். அன்னாசி பழம் வந்து பாத்தீங்கன்னா இந்த மாசத்துல இருந்து ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா இன்னொரு கடந்த ஒரு 3 மாதங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து பார்த்தீங்கன்னா சீசன் இருக்கும். இயர் ஃபுல்லாக நமக்கு இருக்காது, வருடம் ஃபுல்லாக கிடைக்காது. கடந்த ஒரு 3 மாசத்துக்கு மட்டும் இது இருக்கும் மக்களே. என்னென்ன மாசம் கேட்டீங்கன்னா மே ஜூன் ஜூலை ஆகஸ்ட் இந்த மாசத்துக்கு மட்டும்தான் இந்த பழங்கள்லாம் நமக்கு கிடைக்கும். வருடம் ஃபுல்லா நமக்கு பழம் கிடைக்காது. ஸோ அந்த 3 மாதங்களுக்கு மட்டும் நம்ம ஆல் ஓவர் தமிழ்நாடு நம்ம ஃப்ரூட் எல்லாத்துக்கும் சப்ளை பண்ணிட்டு இருக்கோம். வேணும் அப்படின்னா நேரடியாக நம்ம கிட்ட வந்து வாங்கிக்கலாம். இப்போ அன்னாசி பழத்துல வந்து நம்ம ஃபார்ம்ல வந்து பாத்தீங்கன்னா 2 வெரைட்டிஸ் நம்ம பண்றோம்னா, ஸோ அதுல முள்ளோட இருக்கிறது ஒண்ணு, முள்ளு இல்லாம இருக்கிறது ஒண்ணு. ஸோ முள்ளோட இருக்கிற பழம் வந்து பாத்தீங்கன்னா இந்த பழம் தாங்கன்னா, இந்த பழத்தை பாருங்க, கீழ இருந்து மேல வர சைடுல எல்லாம் முள்ளு முள்ளா இருக்குங்க. சரிங்களா? ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா இனிப்பு புளிப்பு எல்லா சுவையும் கலந்து இந்த பைனாப்பிள் இருக்குங்கண்ணா. சரிங்களா? சோ அடுத்தது முள்ளு இல்லாத பைனாப்பிள் அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த பழம்னா. சோ இந்த பழம் பாருங்க, எங்கேயுமே முள் இருக்காது. அதே மாதிரி இந்த செடியிலேயே முள் இருக்காதுங்கண்ணா, எங்க பார்த்தாலுமே முள் இருக்காது. ஆனா அந்த செடியில உங்களுக்கு டோட்டலாவே ஃபுல்லா முள் இருக்கும். கீழேயே முள் இருக்கும், இதோட தாய் செடியிலேயே முள் இருக்குங்கண்ணா. சோ இப்ப முள்ளு இல்லாத பைனாப்பிள்ல வந்து பாத்தீங்கன்னா வாட்டர் வந்து பாத்தீங்கன்னா அதிகமா இருக்குங்கண்ணா. சோ இது வந்து பாத்தீங்கன்னா ஜூஸ் போட்டு சாப்பிடுறதுக்கு வேண்டி இந்த பழம் அதிகமா போகுங்கண்ணா. இது நம்ம நார்மலா வந்து பாத்தீங்கன்னா வீட்டுல சாப்பிடுறதுக்கு, சோ இந்த மாதிரி மெடிசன் பர்பஸ்க்கு இதை வந்து பாத்தீங்கன்னா அதிகமா நம்ம எடுத்துக்கலாங்க. சோ 2லுமே வந்து பாத்தீங்கன்னா பர்பஸ் இருக்கு. சோ அவங்க தேவைக்கு ஏத்த மாதிரி வந்து பாத்தீங்கன்னா வாங்கிக்கலாங்கண்ணா. சரிங்க. எத்தனை ஏக்கர்ல இந்த மாதிரி பண்ணிருக்கீங்க? சோ நம்ம வந்து பாத்தீங்கன்னா ஒரு 3 ஏக்கர்ல வெறும் பைனாப்பிள் மட்டும் தான் பண்ணிட்டு இருக்கீங்க. ஆமா. சரி. பைனாப்பிள்ல வந்து ரோவா போட்டிருக்கீங்க. இப்ப நார்மலா வந்து பாத்தீங்கன்னா பாத்தி கட்டி அந்த மாதிரி இது போட முடியாது. எதனால, என்ன காரணத்துக்கோசரம் ரோ மாதிரி? ஆனா இப்ப வந்து பாத்தீங்கன்னா இப்ப இந்த செடிக்கு இடைவெளி கம்பல்சரி வந்து பாத்தீங்கன்னா ஒரு 4 அடி கேப் விடணும்னா. சோ ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா அந்த ஃப்ரூட் வந்ததுக்கு அப்புறம் நம்ம இந்த வழியா போய் தான் ஃப்ரூட் வந்து ஒடிக்க முடியும். கிட்ட கிட்ட வச்சுட்டுனா போறதுக்கு ரொம்ப கஷ்டம். அதுவும் இல்லாம இந்த முள்ளு வந்து பாத்தீங்கன்னா 2ம் வந்து ஜாயிண்ட் ஆகுங்க. இது ரொம்ப கம்மி. இன்னும் உள்ளெல்லாம் போனோம்னா ரொம்ப ஜாஸ்தியா இருக்கும். அப்படி ஜாயிண்ட் ஆகிறப்ப வந்து பாத்தீங்கன்னா நம்ம இடையில போக முடியாது. சோ 1 2வது வந்து பாத்தீங்கன்னா இந்த செடிக்கு 2 பக்கமும் மண் அணைக்கணும். சோ அதனால வேண்டிதான் அந்த 4 அடி அப்படிங்கறது நம்ம வச்சிருக்கோங்க. அன்னாச்சி பழம் சீசன் ஸ்டார்ட் ஆயிருக்கு. இதுக்கப்புறம் ஒரு 3 மாசத்துக்கு உங்களுக்கு அவைலபிளா கிடைக்கும். இதுல வந்து பாத்தீங்கன்னா நீங்க அன்னாச்சி பழம் மட்டும் தான் பண்ணிட்டீங்கன்னா அன்னாச்சி பழம் நாத்து அந்த மாதிரி ஏதாவது பண்றீங்களா? இல்ல, நம்ம மெயினா வந்து பாத்தீங்கன்னா அன்னாசி பழம் நாத்து மக்களுக்கு கொடுத்துட்டு இருக்கோங்க. சோ யாருக்கு தேவையோ அவங்க டெஃபினட்டா நம்ம கிட்ட வாங்கிக்கலாங்க. சரி சரி. இப்ப நான் கேக்குறேன், இப்ப இந்த மாதிரி அன்னாச்சி பழம் நாத்துனா அது எங்கெங்க இது வரைக்கும் சேல்ஸ் பண்ணிருக்கீங்க? ஆனா நம்ம தமிழ்நாடு, கேரளா, பாண்டிச்சேரி வரை கொடுத்து சக்சஸ்ஃபுல்லா வந்திருக்குண்ணா. ஆமா, நான் மெட்ராஸ் கூட கொடுத்துருக்கேன். மெட்ராஸ்ல இருந்து பக்கத்துல அங்க பிளான்டேஷன் பண்ணி அங்கேயும் பக்காவா வந்திருக்கீங்க. இந்த சீசன்ல வந்து பாத்தீங்கன்னா இப்ப சீசன் ஸ்டார்ட் ஆயிடுச்சுன்னு சொல்றீங்க. நம்ம கிட்ட வந்து பழம் சப்போஸ் ஆன்லைன்ல ஆர்டர் பண்றாங்கன்னா நீங்க
இதுக்கு முன்னாடி எது வரைக்கும் அனுப்பியிருக்கேன் பழத்துல? ஆனா ஃப்ரூட் பொறுத்த வரைக்கும் பல்கா ஆர்டர் பண்றவங்களுக்கு சோ நம்ம தமிழ்நாட்டுல எங்க இருந்தாலும் நம்ம வண்டியே இருக்குங்கன்னா கொண்டு போய் கொடுத்துடலாம். சோ நீங்க சும்மா கேட்டுட்டு கொண்டு வந்து கொடுனா கொடுக்க மாட்டோம். சோ அது நேர்லயே வந்துட்டீங்கன்னா ரொம்ப ஈஸியா இருக்கு. ஏன்னா இப்ப இதெல்லாம் மணி இல்லைங்களா, சோ அமௌண்ட் அப்படிங்கறதுனால பல்கா வருங்கண்ணா. நேர்ல வந்து பாத்துட்டாங்கன்னா அவங்களுக்கு ஓகேவா இருந்துச்சுன்னா பேமெண்ட் எல்லாம் நமக்கு வந்ததுக்கு அப்புறம் சரக்கு ஏத்திட்டு போயிருவோங்கண்ணா. இல்ல அப்படின்னா அவங்க அக்கௌண்ட்ல கேஷ் போட்டு கொடுத்தாங்கன்னா நம்ம சரக்கு கொண்டு போய் கொடுத்துடலாங்கண்ணா. சரி சரிங்க. ஃப்ரூட் வந்து ரீட்டைல வந்து கேக்குறவங்களுக்கு நம்ம எந்த ஏல இருந்து யாரால் பழம் கேக்குறாங்களோ, இப்ப எடுத்துக்காட்டுக்கு 2 பழம் 3 பழம் கேட்பாங்கன்னா அவங்களுக்கு நம்ம தமிழ்நாடு ஃபுல்லா கொடுக்குறோம். கொரியர் மூலமா அனுப்பிட்டு? ஆமா, கொரியர் மூலியமா அனுப்புறோம். நாங்க சொல்ற டைமிங் தான். நான் இன்னைக்கு கேட்பாங்க, நான் உடனே இன்னைக்கு அனுப்ப முடியாது. எனக்கு ஒரு 10 கஸ்டமர் வந்ததுக்கு அப்புறம் தான் நான் அனுப்ப முடியும். நம்ம இருக்கிறது வில்லேஜ்ங்கண்ணா, இங்க கொரியர் ஃபெசிலிட்டி கிடையாது. நான் போகணும்னா ஒரு 50 கிலோமீட்டர் போய் தான் அனுப்பணும். சோ அதனால வேண்டி வந்து பாத்தீங்கன்னா அவங்களுக்கு ஃப்ரூட் டெஃபினட்டா எனக்கு வேணும் அப்படின்னு கேட்டாங்கன்னா 5 பழம் ஒரு 10 பழம் கேட்டாங்கன்னா கூட அனுப்பிக்கலாம்னா ஒன்னும் பிரச்சனை. அது வந்து பாத்தீங்கன்னா ஒரு 2 வருஷம் ஆன ஃபீல்டுங்க, 2 வருஷம் 3 வருஷம் ஆன ஃபீல்டு. அது வந்து 3 வருஷம் 3வது ஈல்டு அதை எடுத்துட்டு இருக்குங்கண்ணா. 3வது ஈல்டு? ஆமாங்கண்ணா. இந்த செடி வந்து பாத்தீங்கன்னா வச்சு கரெக்டா ஒரு 8 மாசம் தான் ஆகுதுங்க. இந்த மாசத்தோட 8ஆம் மாசம் ஆயிட்டு இருக்குங்கன்னா இப்ப இந்த செடியோட growth வந்து பாத்துருப்பீங்கன்னா. ஆல்ரெடி போட்டிருக்கு. ஆல்ரெடி எப்படி பிளான்டிங் பண்றது, எவ்வளவு ஸ்பேசிங் வருது, என்ன உரம் கொடுக்குறதுன்னு கண்டிப்பா கம்ப்ளீட்டா எல்லா டீட்டெயிலும் போட்டுருக்கோம். ஜஸ்ட் இந்த வீடியோல வந்து பாத்தீங்கன்னா இப்ப சீசன் ஸ்டார்ட் ஆயிருச்சுங்க. சப்போஸ் உங்களுக்கு யாருக்காவது அன்னாச்சி பழம் வாங்கி பிசினஸ் பண்ற மாதிரி ஏதாவது இருந்துச்சுன்னா இவங்களோட கான்டாக்ட் நம்பர் வந்து பாத்தீங்கன்னா நான் உங்களுக்கு கொடுக்குறேங்க. நீங்க டைரக்டாவே கால் பண்ணி கேட்டுக்கலாம். அது இல்லாம இங்க நாத்து வந்து சேல்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க. பழமும் நிறைய இடத்துல கொடுத்து பழமும் கொடுக்குறோங்கண்ணா, நாத்தும் கொடுக்குறோங்கண்ணா. சோ ஆல் ஓவர் தமிழ்நாட்டுல ஃப்ரூட் இங்க எவ்வளவு ஃப்ரூட் கேட்டாலும் சரி நம்ம கிட்ட வாங்கிக்கலாங்கண்ணா. பல்கா வந்து 3 டன் 2 டன் வேணும் அப்படின்னாலுமே நம்ம கிட்ட வாங்கிக்கலாங்கண்ணா. சோ அப்படி வாங்குறவங்க டெஃபினட்டா நேர்லயே வந்துருங்க. நேர்ல ஃப்ரூட் பாத்துட்டு வாங்குறதா உங்களுக்கு கரெக்டா இருக்குங்கண்ணா. ஒருவேளை வர முடியல அப்படின்னா நம்ம வண்டியிலே அனுப்பிச்சுக்கலாங்கண்ணா. சரிங்க, ஓகே. இதுக்கு முன்னாடி நீங்க பழம்லாம் எங்க நம்ம சேல்ஸ் பண்ணிட்டு இருந்தீங்க? ஆனா நம்ம வந்து பாத்தீங்கன்னா இங்கே லோக்கல் மார்க்கெட் இருக்குங்கண்ணா. சோ இங்க இருந்து ஒரு 10 கிலோமீட்டர் தள்ளி இருக்கீங்கன்னா இங்கே சேல் பண்ணிக்கலாம்னா. சோ அதுக்கப்புறம் நம்ம வீடியோஸ் எல்லாம் ஆன்லைன்ல போட நமக்கு மார்க்கெட்டிங் வந்து பாத்தீங்கன்னா ஆன்லைன் மூலமா ஆயிட்டு இருக்குங்க. எனக்கு வெளியில இருந்து இப்ப கஸ்டமர் நிறைய வர ஆரம்பிச்சிட்டாங்க. எடுத்துக்காட்டுக்கு ஆந்திராவில இருந்த கூட எனக்கு கேக்குறாங்கண்ணா பழம். ஏன்னா இப்ப நீங்க ஸ்டார்டிங்ல ஒரு 3 ஏக்கர்ல வந்து இந்த அன்னாச்சி பழம் நம்ம பயிர் பண்ணிருக்கீங்கன்னு சொல்லியிருந்தீங்க. இப்ப அப்ராக்சிமேட்டா 3 ஏக்கர்ல வரும்போது உங்ககிட்ட எவ்வளவு ஸ்டாக்னா இருக்கும்? ஆனா இப்ப நம்ம கிட்ட வந்து பாத்தீங்கன்னா 1000கணக்கான பழம் வந்து பாத்தீங்கன்னா நமக்கு வருங்கண்ணா. சரிங்களா, ஸ்டார்டிங்ல மட்டும் தான் கம்மியா இருக்குங்கண்ணா. ஒரு 2 வாரம் ஆயிடுச்சு அப்படின்னா அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா 2000-3000 பழம் வர ஆரம்பிச்சிருங்க. சோ அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா நம்ம யாராவது நம்ம கிட்ட புக்கிங் பண்ணிருக்காங்களோ இப்ப ஆல்மோஸ்ட் இப்பயே ஒரு 6 பேர் புக் பண்ணி வச்சிருக்காங்க. இப்ப சேலம், ஈரோடு, தருமபுரிங்கண்ணா. அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா வியாபாரிங்க நிறைய பேர் இருக்காங்கண்ணா. சென்னையில இருக்காங்க, கோயம்பேடுல இருக்காங்க. அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா திருப்பதி போதுங்கண்ணா. அப்புறம் இந்த மாதிரி எல்லா இடங்கள்லயும் வந்து பாத்தீங்கன்னா நம்ம கிட்ட கேட்டுட்டு இருக்காங்க. புதுசா யாராவது நம்ம கிட்ட வாங்கி பிசினஸ் பண்ணோம் அப்படின்னாலுமே கண்டிப்பா அவங்களும் நம்ம கிட்ட தாராளமா பழம் வாங்கி பிசினஸ் வந்து நியூவா ஸ்டார்ட் பண்ணலாங்கண்ணா. ஓகே ஓகே. ஆமாங்கண்ணா. இப்ப அடுத்ததா வந்து பாத்தீங்கன்னா பழம் வந்து பழுத்துக்கிச்சா எப்படின்னு சொல்லி கண்டுபிடிப்பீங்க? நீ எதை வச்சு மெஷர் பண்ணுவீங்க? மெயினா வந்து பாத்தீங்கன்னா பழம் பழுத்துருச்சுன்னா சோ வந்து இந்த ஸ்டேஜ்ல தான் இருக்கும். இதை நல்லா பாத்துக்கோங்கன்னா சில கஸ்டமர்ஸ் வந்து பாத்தீங்கன்னா நம்ம கிட்ட பிளான்ட் வாங்கி என்ன பண்றாங்கன்னா ஃப்ரூட் எல்லாம் வந்ததுக்கு அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி கிரீனிஷா இருக்கிறப்ப வந்து பாத்தீங்கன்னா ஒடிச்சிடுறாங்க. தயவு செய்து இந்த மாதிரி கிரீனிஷா இருக்கிறப்ப ஒடிக்காதீங்க. யார் அந்த மாதிரி பண்ணாங்க? நம்ம சென்னையில ஒரு கஸ்டமர் நம்ம ஆல்ரெடி வந்து பாத்தீங்கன்னா ஒரு 3000 பிளான்டேஷன் அவங்களுக்கு கொடுத்துருந்தோம். ஆமாண்ணா, சென்னை பக்கத்துலதான் அவங்க தோட்டம் இருக்கு. கிட்டத்தட்ட அங்கிருந்து ஒரு 50 கிலோமீட்டர்ஸ் அபோவ் இருக்கும்னு நினைக்கிறேன். சரியா எனக்கு எக்ஸாக்டா தெரியல. சென்னையில பக்கத்துல போன்ல பார்த்தாதான் தெரியுங்கண்ணா. அது பக்கத்துல தான் இருக்குங்கண்ணா. சோ அவங்க நம்ம கிட்ட வாங்கியிருந்தாங்க. ஃப்ரூட் இப்போ வந்துருச்சுன்னா இந்த வருஷம் காலைல போட்டோ அனுப்புறாங்க, பாக்குறாங்கன்னா ஃபுல்லா பச்சையா இருக்கு. காய் நல்லா திரடுறதுக்கு முன்னாடி. ஆமா, இது அந்த ஸ்டேஜ்னு வச்சுக்கோங்க. இந்த மாதிரி திரடுறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி சின்ன சின்னதா இருக்கும்போது உடைச்சிட்டாங்க. அப்படி உடைக்க கூடாதீங்கன்னா. சோ பழம் வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி நல்லா கலரா வந்ததுக்கு அப்புறம் தான் உடைக்கணும். இங்க பாருங்க, இந்த பழம் 2 கிலோ. ஆனா இதுல 2 கிலோ வருங்கண்ணா. சோ இந்த பழம் எல்லாம் 2 கிலோ வருங்கண்ணா. சோ நம்ம கிட்ட 2.5 சோ 3 கிலோ வரையும் பழம் நம்ம ஃபார்ம்ல வந்து பாத்தீங்கன்னா வரும். சோ எல்லா பழமும் 3 கிலோ வரும்னு சொல்ல முடியாது. சோ அப்ராக்சிமேட்டா நம்ம ஃபார்ம்ல வந்து பாத்தீங்கன்னா 1 கிலோக்கு மேல ஜாஸ்தியா பழம் வரும். 1/2 கிலோலயும் பழம் வரும். ஆனா அது கம்மியா தான் வரும். ஆமாங்கண்ணா. சோ இந்த மாதிரி வந்து பாத்தீங்கன்னா இத பாருங்கண்ணா, இதெல்லாம் சாப்பிட்டோம்னா அவ்வளவு டேஸ்டா இருக்குங்கண்ணா. எல்லாமே இயற்கையான பழம் தானே. இப்படி கீழே வர பிளான்ட் எல்லாமே எடுத்து வச்சா வருங்களா? அது தாராளமா வருங்கண்ணா. பைனாப்பிள் பொறுத்த அளவுக்கு நீங்க எதுவும் எடுத்து யூஸ் பண்ணலாம். பட் லேட் ஆகும், அவ்வளவுதானே தவிர ஒண்ணுமே கிடையாது. இங்க பாருங்கண்ணா. சோ இந்த மாதிரி கலர் நல்லா வரணுங்கண்ணா. சரிங்களா, இந்த கலர் நல்லா பாத்துக்கோங்க. சோ அவ்வளோ
இயற்கையானது. ஆமாங்கண்ணா, சாப்பிட்டா உடம்புக்கு ரொம்ப நல்லதுங்கண்ணா. சோ இது யாராவது சாப்பிடணும் அப்படிங்கிறது ஒரு விதிமுறைகள் இருக்கு. அவங்க எல்லாம் சாப்பிட்டாங்கன்னா ரொம்ப மெடிசன் பர்பஸ் சொல்லுது. சரி சரி. ஆமாங்கண்ணா. மெயினா வந்து நம்ம செடி வளர்த்துறது கூட பெரிய விஷயம். நம்ம கரெக்டா ஹார்வெஸ்ட் பண்ற எந்த டைம்ல கரெக்டா கண்டிப்பாங்கண்ணா. சின்ன இதுல பழுத்துட்டா நமக்கு தான் லாஸ் நினைக்கிறேன். கண்டிப்பாண்ணா. நம்ம இது இல்லாம இந்த பைனாப்பிள் நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா என்னோட ப்ராஜெக்ட் ஒண்ணு போயிட்டு இருக்குங்கண்ணா. சரி. சோ இந்த பைனாப்பிள் வெளியூருக்கு ஏன்னா சில டைம்ஸ் அனுப்ப முடியாது, ரீட்டைல்ல நான் சொல்றது. சோ அப்படி இருக்கிறவங்களுக்கு நான் பவுடரா வந்து பாத்தீங்கன்னா ரெடி பண்ணிட்டு இருக்கேன். சோ அந்த ப்ராஜெக்ட் வந்து பாத்தீங்கன்னா டெஃபினட்டா சக்சஸ் ஆச்சுன்னா நான் உங்களுக்கு அதையும் அப்டேட் பண்றேன். கண்டிப்பா கண்டிப்பாங்கண்ணா. ஓகேண்ணா. ஓகே ஓகே, ரொம்ப நன்றிங்கண்ணா. ஓகேண்ணா. ஓகே மக்களே, இந்த வீடியோல வந்து உங்களுக்கு பைனாப்பிள் பத்தி நிறைய விஷயங்கள் கூட ஷேர் பண்ணியிருப்போம். இது ஆல்ரெடி எப்படி விவசாயம் பண்ணணும், எப்படி நாத்து நடணுங்கிறது நம்ம சேனல்ல ஆல்ரெடி போட்டிருக்கிறேன். பார்க்காதவங்க வந்து நம்ம சேனல்ல போனீங்கன்னாவே தெரியும். A to Z வந்து சொல்லியிருப்பேன். இந்த வீடியோல வந்து பாத்தீங்கன்னா நம்ம சீசன் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. உங்களுக்கு ஏதாவது வந்து அன்னாச்சி பழம் வாங்கி பிசினஸ் பண்ணணும், மார்க்கெட்டிங் பண்ணணும் அப்படிங்கறத ஒரு ஐடியா இருந்துச்சுன்னா இவங்களோட கான்டாக்ட் நம்பர் கொடுக்குறேன். அதுக்கோசரம் தாங்க இந்த வீடியோ எடுத்து போட்டேன். நம்ம வந்து சீசன் ஸ்டார்ட் ஆகிறது வந்து பாத்தீங்கன்னா இப்பதான் இனிஷியல் ஸ்டேஜ்ல இருக்கு. இன்னும் ஒரு 3 மாசத்துக்கு அவைலபிளா இருக்கும். சாரோட நம்பர் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு நான் வந்து டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன். இந்த வீடியோல ஸ்க்ரோலிங் கொடுக்குறேன். நீங்க டைரக்டாவே என்கிட்ட கால் பண்ணி நீங்க வந்து வாங்கி வந்து சேல்ஸ் பண்ணுங்க. நீங்க வந்து நம்ம தமிழ்நாடு மட்டும் இல்லைங்க, ஆந்திராவில வந்து நிறைய பண்றாங்க, பெங்களூர், கர்நாடகா, அப்புறமேட்டு கேரளா, தமிழ்நாட்டுல எல்லா மோஸ்ட்லி நிறைய மாவட்டங்களுக்கு இவங்க கொடுத்துட்டு இருக்காங்க. நிறைய கொரியர் மூலியமா வந்து நிறைய மாவட்டங்கள் கொடுத்துட்டு இருக்காங்க. இந்த மாதிரி அன்னாச்சி பழம் உங்களுக்கு தேவைன்னா அவங்க நம்பர் தரேன், நீங்க டைரக்டா கால் பண்ணி கேட்டுங்க. மீண்டும் வேற ஒரு வீடியோல உங்களுக்கு நான் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கங்க.